திருச்சிற்றம்பலம். தொண்டை மண்டல ஆதீன 229வது குருமகா சந்நிதானம் ஸ்ரீல ஸ்ரீ ஞானப்பிரகாச தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருளிய சிவநெறி கட்டுரைகள் என்னும் நூலில் இருந்து ஒரு பகுதி. சைவர்கள் சிவபூஜையை செய்து வருதல் ஆக்கூர் பெருமான் அருளிய ஆகம நெறியை அணுவளவும் கடவாததாகும். அவன் திருப்பெயர் அளவில் நின்று ஆகம நெறியை உணராமல் சிவபூஜை செய்வது சிவஞானத்தை விளைக்காது. தன்னைத்தான் வழிபட்டு காட்டிய முழு முதல்வனும் அம்முதல்வனை வழிபட்டு தம் மக்களை வாழ்வித்தருளும் உலகன்னையும் அச்சிவபூஜா மார்க்கம் ஆகம மார்க்கம் என்று காட்டிய உண்மையை திருவையாறு முதலிய திருத்தலங்களிலும் திருக்கச்சியேகம்பத்திலும் நிகழும் திருவிழாக்களை கண்டு தெளிந்து கொள்ள கடவர் நன்மக்கள். பெரிய புராணத்தில் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்தில் பின் வருமாறு உள்ளது. காஞ்சிமா நகரத்தில் அம்பிகை பெருமானை அருச்சனையால் வழிபட்டு அறம் பலவும் உலகு உய்ய வைத்த மேன்மை பூண்ட அப்பெருமையை விளம்பிய பகுதி அது. உலகை ஆளுடையவள் சிவபெருமான் வெள்ளி மால் வரை கையிலையில் வீற்றிருந்தருளி அருள் செய்ய தொழுது தெளிந்த உண்மைகளை உடைய சிவாகமத் திறன் எல்லாம் உள்ளவாறு தெரிய கேட்டு அருளினாள். எண்ணில்லாத ஆகமங்களையும் அருளிய அக்கடவுள் விரும்பும் உண்மையாவது வழிபாடு ஒன்றே என்று உபதேசிக்க கேட்டாள் உலகன்னை. கேட்டதை நினைத்ததை தெளிந்து அண்ணலாரை அர்ச்சனை புரிய ஆதரித்து நின்றாள் பெருந்தவக் கொழுந்தாகிய பெண்ணின் நல்லாள். அந்நங்கையின் உள் நிறைந்த காதலை நோக்கினான் முன்னோக்கு நாயகன். திருவுள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைந்தான். திருப்புன்முறுவல் தோன்ற போகமார்த்த பூண் அணி உறுப்பினாளை நோக்கி நின்பால் அடுத்தது என்ன என்று வினவினான். அவ்வினாவிற்கு விடையாக கூறியது யாது? அதுதான் இக்காலச் சைவர் உள்ளத்தில் ஊன்றி நிற்கத்தக்க மெய்ப்பேருண்மை. இங்கு நாத நீ மொழிந்த ஆகமத்தின் இயல்பினால் உனை அருச்சனை புரிய பொங்குகின்றது என் ஆசை என்று இறைஞ்சி போற்றற்குரியள் எம்பெருமாட்டியும் எனில் ஏனையோர் சிவபூஜையை சிவாகம விதிக்கு விரோதமாக செய்ய துணியலாமோ? சிவாகம கிரியையெல்லாம் சிவஞானம் கிடைக்கச் செய்வன. கிரியை என மறுவும் அவையாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம் என்பது சிவப்பிரகாசம். கிரியாவிதிப்படி தீட்சை செய்து கொண்டு உபாயச்சரியை முதலிய 4 அனுஷ்டித்து முடிந்தால் ஞான விதிப்படி அனுஷ்டிக்கும் பேற்றை அது கூட்டுவிக்கும் என்பது கருத்து. கருணை பிரான் மொழிந்த ஆகமவழி பேணி போது நீர்மையில் தொழுதனன் உம்பர்நாயகர் பூசனைக்கு அவர் தம்மை உரைத்த ஆகமத்து உண்மையே தலை நின்று எம்பிராட்டி அர்ச்சனை புரிவது மெய்ப்பூசை எய்த ஆகம விதியெல்லாம் செய்தாள் உயிர்கள் யாவையும் ஈன்ற எம்பெருமாட்டி என்னும் திருத்தொண்டர் புராண செம்மொழிகளை நோக்கின் ஆகம விதி வழிபாடே ஆண்டவனுக்கு உகப்பாதல் புலப்படும். இதுகாரும் குறித்த உண்மையை உணர்ந்து அவ்வுணர்ச்சியை அடிப்படையாக கொண்டு இத்திருப்பாடலை உணர்ந்தால்தான் இதன் உண்மை உணர்ச்சி உண்டாகும். இன்றேல் தத்தமக்கு தோன்றியதே மெய்ப்பொருள் என கொள்ளல் நேர்ந்திடும். திருச்சிற்றம்பலம்.